மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி நடத்துகின்ற ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியை காண வாஞ்சியோடு அமர்ந்திருக்கின்ற மகிமை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான மாலை நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலே வருகின்ற நாட்களிலே நடைபெறவிருக்கிற நிகழ்வுகளை குறித்து செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டுள்ள செய்திகளை குறித்து நாம் கலந்து ஆலோசித்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. முதல் செய்தி, கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடக்கம். தேவாலயங்களில் சாம்பல் புதன் வழிபாடு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய நாம் வருடந்தோறும் அனுசரிக்கக்கூடிய லெந்து காலம், தபசு காலம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு 40 நாட்கள், இந்த உபவாச நாட்கள், இந்த தியான நாட்கள் ஆரம்பமாகி இருக்கிறது. அது புதன்கிழமை சாம்பல் புதன் 2ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. எல்லா ஆலயங்களும், கத்தோலிக்க ஆலயங்கள், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆலயங்கள், லுத்தரன் ஆலயங்கள், சால்வேஷன் ஆர்மி ஆலயங்கள், இன்னும் பல டினாமினேஷன் எல்லா ஆலயங்களிலும் இந்த இந்த வழிபாடு அல்லது இந்த ஆராதனை மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன. ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 40 நாட்கள் பொதுவாக லெந்து காலங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய நற்பண்புகள், நம்முடைய நற்குணங்களை நாம் ஆராயணும். ஆண்டோடைய சமூகத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, வேதத்தில் உள்ள வசனங்களுக்கும் நம்ம என்ன தொடர்பு, நம்முடைய வாழ்க்கை நான் எப்படி போய் கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டோடைய சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கு இந்த திருச்சபை நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த 40 நாட்களும், இந்த 40 நாட்கள் நம்ம ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு புதிய பலன், புதிய உற்சாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொதுவாக வருஷத்தில் 365 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த 40 நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவணையின் காலம். இதோ இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி தோட்டக்காரன் சொன்னது மாதிரி இந்த வருஷத்துலேயும் இந்த 40 நாளை தந்திருக்கிறார். என்ன எதற்காக என்றால் மனம் திரும்புதலுக்கான நாட்கள், கனி கொடுக்க வேண்டிய நாட்கள். நம்ம இதைத்தான் நான் நினைக்கணும். 325 நாள் 65 நாளும் மனம் போல நடக்கிறோம். ஆனால் 40 நாளில் நம்மை அடக்கும்போது, அந்த தபசு காலங்கள் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும்போது, பரிசுத்தம் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும்போது, அந்த 40 நாள் அனுபவம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அது தொடரும். நிச்சயமாக அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு விலகிறோம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அதே போல தான் இந்த ஓட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 40 நாள், குறிப்பாக காலை மாலை ஆராதனைகள் சிறப்பிடம் பெறுகிறது. வாரந்தோறும் ஒரு முறை திருவிருந்து ஆராதனைகள் நடைபெறுகிறது. அதெல்லாம் நமக்கு பாவத்தை உணர்த்துது. காலையில் பார்த்தீங்கன்னா ஆத்துமனேஸ்வருடைய அங்க மகத்துவம் என்கிற அவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பட்ட பாடுகள், அது தருகிற ஆறுதல் எல்லாம் வாசிக்க கேட்கும்போது ஆண்டவர் நமக்காக இவ்வளவாய் பாடுபட்டிருக்கிறாரா என்று கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த காலங்களில் எப்படி யோனா அந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு இன்னும் 40 நாள் உண்டு என்று சொன்னபோது மனம் திரும்பி அந்த பட்டணம் அழிக்காமல் காக்கப்பட்டதோ, அதுபோல் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு 40 நாளில் தந்திருக்கிறாருன்னா நம்ம ரொம்ப ஞானமாக நடக்கணும். ஆண்டவருக்குள்ள இச்சை அடக்கத்தோடு. ஏன்னா இச்சை தான் இன்னைக்கு மனுஷனை பாவத்தில் விழ வைக்குது. முதல் ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இச்சை தான். கண்களுக்கு இச்சை, அது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றதுமாக இருக்கிறதுன்னு சொல்லி எதை வேண்டாம் என்று விலக்கினாரோ அதை மனுஷி சாப்பிட்டார்கள். அது நிமித்தமாக இன்றைக்கும் சாபம், கீழ்ப்பிடியாமை நிமித்தமாக வருகிற மரணம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், அவர் வெற்றி சிறந்தார். அவர் நமக்கும் அந்த பாக்கியத்தை இன்றைக்கும் தர காத்திருக்கிறார். ஆகவே நாம் சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபிப்போம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது தான். ஆனால் அவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக நினிவே பட்டணத்து மக்களைப் போல நாமும் மாறுவோம்னு சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய பொல்லாங்குகளுக்கு
பொல்லாத நாட்களுக்கு ஆண்டவர் நம்மை விலைக்கு பாதுகாப்பார். அந்த உயிர்த்தெழுதலின் நாட்கள் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோமோ அந்த சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும், நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும். மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த 40 நாட்கள் ஆண்டவரை அதிகமாக தேடுங்கள், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், ஆலயத்திற்கு செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்த இந்த கிருபை நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் தந்த இந்த 2 நாட்கள் தபசு காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர் விடுகிறவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் துளிர்த்து ஆண்டவரே உமக்கென்று கனிகளை தருவதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மாறுபாடுகள், இந்த வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த 40 நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்வது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த பரிசுத்தத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த 40 நாட்கள் மட்டுமே நாங்கள் எல்லாவற்றையும் ஒருத்து வாழ்வது மட்டுமல்ல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நாங்கள் ஓடுவதற்கு ஆண்டவரே நீ எங்களை கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்களை எங்கள் பயனுள்ள நாட்களாக ஆண்டவரை ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நாட்களாக நீர் மாற்றி தரப்போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 1 வார காலமாக உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்தில் இன்றைக்கு நமக்கு மெயினாக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய மாணவர்கள். நிறைய நாட்டில் உள்ள மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அதில் இந்திய மாணவர்கள் ஏறத்தாழ 20,000க்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 20,000க்கும் அதிகமான மாணவர்களை மீட்பதற்காக இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை இந்த நாட்களில் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான பயணங்கள் கிடைக்கணும். சமீபத்தில் கூட ஒரு கர்நாடக மாணவன் நவீன், அவர் ஒரு தன்னுடைய உணவுப் பொருள் வாங்குவதற்காக வெளியே செல்லும்போது கூட சென்றிருக்கிறாரு. அங்கே அந்த குண்டு வெடிப்பில் அவர் மரித்து போய்விட்டார். அவர் பெரிய துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை. மாணவர்கள் ஒரு தங்களுடைய கனவு படிப்பு MBBS, தன்னுடைய கனவு படிப்பு மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே கொஞ்சம் குறைந்த கட்டணத்தில் இந்த படிப்பு கிடைக்கிறது. அதனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்படி போகும்போது இன்றைக்கி அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், எதிர்பாராத சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அதில் இதில் என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, உக்ரைன்லேருந்து இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது அந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, முதல் வருடத்தில் சேர்ந்தவங்க ஜூனியர்ஸ், அவங்களும் சீனியர்ஸ்லாம் முதல்ல நீங்கள் போங்கன்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்களாம். ஒரு பெருந்தன்மையாக இருக்குது, பெருந்தன்மையான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு மொழி தெரியாது, அந்த நாட்டினுடைய எல்லா காரியங்களும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் முதல்ல ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போங்கன்னு சொல்லி சீனியர்ஸ் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்க அனுப்புறதாகவும் செய்தி வந்திருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பண்புள்ள மாணவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க போது வாசிக்கும் போது, செய்தி வாசிக்கும் போதே மாணவர் பூரிப்பாகிறது. அதனால் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு, இந்திய மாணவர்கள் அங்கே திகைத்து கொண்டு, இந்திய மாணவர்கள் அவருடைய குடும்பங்கள் இங்கேருந்து பரிதபித்து கொண்டிருக்கிற நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமையில் விசேஷமாக இந்த 20,000 மாணவர்களும் எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாமல் நம்முடைய தேசத்திற்கு வந்து தங்களுடைய படிப்பை தொடர வேண்டும். அது உண்டு. நம்முடைய இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற மாணவர்களுக்கு இங்கேயே மீண்டும் அந்த படிப்பை, கல்வியை, மருத்துவ கல்வியை தொடர்வதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லா காரியங்களும் அவர்களுக்கு அனுகூலமாக வாய்க்கட்டும், ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இந்த போர் இல்லை ஒரு சேதமடைந்த அநேக காரியங்கள், பொருளாதார சேதங்கள், நிறைய சேதங்கள், இவர்கள் எல்லாம் சீர்பட வேண்டும். உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு சகோதரத்துவ நாடுகளாக மாறி ஒருவரை புரிந்து வாழ்ந்து ஐக்கியத்தோடு இந்த உலகத்தில் ஒரு சமாதானத்தோடு அவங்க ஐக்கியமாக இருக்கும்போது உலகத்தில் சமாதானம் ஆகும். அதனால் இந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு உலகம் சமாதானமாக வாழ ஆண்டவர் ஒருவரே இதற்கு தீர்வு காண முடியும். அவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு
இந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் தான் தேவை. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நாம். அதை விட நம்ம வேற என்ன செய்ய போகிறோங்கிறது பணம் அனுப்ப முடியாது. அதுவும் அவங்க அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி வர முடியாது. அங்கேருந்து பக்கத்து நாடுகளுக்கு போலந்தோ ருமேனியாவோ இப்படிப்பட்ட பக்கத்து நாடுகளுக்கு போய் தான் அப்போ இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போகணும் அல்லது பஸ்ஸை பிடிச்சி போகணும். அங்கேருந்து ஃப்ளைட்டில் உடனே சும்மா சாதாரண டிக்கெட்லாம் வர முடியாது. அதிகப்படியான பணச்செலவோடு தான் வீட்டுக்கு வந்து சேரணும். எப்படி இருந்தாலும் அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசுகள் அதற்கு முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கு. ஆனாலும் தைரியமாக வர்றதுக்கு முடியல, வெளியே வர்றதே முடியல, வெளியே நடமாடவே முடியல. பேசுவதற்கு எல்லாம் எளிதாக இருக்குது. ஆமாம், அந்த சூழ்நிலையில் இருந்தால்தான் அந்த வலி தெரியும். 24 மணி நேரம் குண்டு போடுவோம், எங்கே நடக்கும், என்ன நடக்குங்கிறது தெரியாதுல்ல. அது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. டிவியில் பார்க்கும்போது நமக்கே புல்லரிக்குது. அப்போ நேரில் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ கொரோனான்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடந்த நாட்கள் போய் இப்போ வெளியே போர் சூழ்நிலை, அச்சம். அந்த உக்ரைன் நாடு, ஒருவேளை அந்த ரஷ்யா அது ஒரு கம்யூனிச நாடாக இருந்தாலும் ஆண்டவரை இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு தான். குறிப்பாக இந்த உக்ரைன் எடுத்திங்கன்னா 743 ஆலயங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. 6000க்கும் அதிகமான பேர் மரித்து போனதாக, குறிப்பாக மாணவர்கள், குழந்தைகள் எண்ணிக்கை அவங்க பட்டியல் போட்டு காட்டும்போது அது வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. கொஞ்சமாவது இரக்கம் வேணும். ஆண்டவர் சொல்கிறார்ல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானம் நிலவுனா ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, இப்போ 2 தலைவர்களும் பேசுனா எத்தனையோ உயிர் காக்கப்படுகிறது. இப்போ இராணுவ தளவாடங்கள் மூலமாக செலவழிக்கப்படுகிற ஏராளமான தொகையும் மிச்சமாகிறது. நல்ல பல திட்டங்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? தேவனுடைய புத்திரர் என்னப்படுவான்னு ஆண்டவர் சொல்றாங்க. சமாதானத்துக்கு முயற்சிக்கும் பொழுது கடவுளுடைய புத்திரராகவே கருதப்படுகிறார். ஆமாம், அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆண்டவருடைய கிருபையின் கரம் அந்த மக்களை பாதுகாக்கட்டும். அந்த உக்ரைன் மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த ரஷ்யா மக்கள் மனம் திரும்புறதுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். இந்திய மாணவர்களுக்காக ஆறுதலின் தேவனின் இரக்கங்களின் பிதாவுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, உக்ரைன் ரஷ்ய நாட்டு 2 நாடுகளுக்கு இடையே காணப்படுகிற அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருப்பதை, குறிப்பாக இந்திய தேசத்தில் இருந்து மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்று படிக்க சென்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரன் கூட ஆண்டவரே தன்னுடைய உயிரை கொடுத்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே படித்தோம். இன்னும் ஏராளமான மக்கள், வட இந்திய தென்னிந்திய மக்கள் என்று பாகுபாடு இல்லாமல், குறிப்பாக முதலாண்டு மாணவர்கள் மொழி கற்றிருக்க மாட்டார்கள், அவர்கள் தவிக்கக்கூடாது என்பதற்காக மூத்த மாணவர்கள் 2ஆம் 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் அவர்களை வழியனுப்பி வைப்பதை குறித்து நாங்கள் நெகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். சுவாமி, இப்படிப்பட்ட மாணவர்கள் காக்கப்பட வேண்டும், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், குறிப்பாக அவருடைய மருத்துவர் ஆக வேண்டும் என்கிற கனவு ஆண்டவரே அது தவிடுபொடியாகி விடாதபடி ஆண்டவரே, அது மலை மேல் ஏற்றப்பட்ட ஒரு பட்டணம் போல ஆண்டவரே உயரத்திலே காணப்பட அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிவிரைவில் ஆண்டவரே நீர் சமாதானத்தை தர வேண்டும் என்று 2 நாடுகளுக்கு இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்திய மாணவர்களையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொழிற்சாலை விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்முடைய நாட்டில், இந்திய நாட்டில் தேசிய பாதுகாப்பு குழுமம் தொடங்கப்பட்டது மார்ச் 4ஆம் தேதி. அதை தேசிய பாதுகாப்பு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 51வது தேசிய பாதுகாப்பு தினம். இந்த மார்ச் 4ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய இந்த தேசிய பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருள் என்னன்னா, இளம் தலைமுறையினருக்கு பாதுகாப்பு கலாச்சாரத்தை மேம்படுத்த புகட்டுவோம். இளம் தலைமுறையினருக்கு பாதுகாப்பு கலாச்சாரத்தை மேம்படுத்த புகட்டுவோம் அல்லது கற்றுக் கொடுப்போம். அவர்களுக்கு இளம் தலைமுறை இன்றைக்கி நிறைய தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறாங்க.
அவருடைய தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற பொழுது ஆபத்தில்லாமல் பணிபுரியணும். அதற்கேற்ற அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கவச உடைகள் அல்லது எந்த இடத்துல பணிபுரிகிறார்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பு உடை கொடுத்திருப்பார்கள், பாதுகாப்பான கருவிகளை கொடுத்திருப்பார்கள். அதை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலும் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் பணியாற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலம் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதிலும் இது முனைப்பு காட்டி வருகிறது. சரி, அதனால் இந்நிலை மேலும் வளர பாதுகாப்பு கலாச்சார முறைகளை கடைபிடிக்க வேண்டும். தொழிலாளர்கள் பாதுகாப்பு சாதனங்களை அணிந்து பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டும். பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பாதுகாப்பான செயல்முறைகளை வகுத்து அவற்றை தொழிலாளர்கள் பின்பற்ற வேண்டும். இளைய சமுதாயத்தினரை பொறுப்புடன் வழிநடத்த வேண்டும். இதுதான் இந்த தேசிய பாதுகாப்பு தினத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். அதனால் நிறைய தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க பாதுகாப்புக்கு என்று என்ன வழிகாட்டு முறைகளை சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி அவர்கள் நடந்து அந்த வேலையில் பணிபுரிகிற பொழுது ஒரு நல்ல பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால் பாதுகாப்பு தேவையான அந்த உபகரணங்கள் அவற்றை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த சாக்கடைகள் அள்ளும்போது அவர்களுக்கு கைகளில் கவசங்கள், கால்களில் அந்த ஷூஸ் எல்லாம் போடணும். போட்டால் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அது என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டாச்சுன்னா அன்ஈஸியாக இருக்கும், அந்த தொழில் செய்வது கடினமாக இருக்கும், அதனால் சிலர் அதை கலத்தி வச்சுட்டே பணிபுரிகிறாங்க. அப்போ அதில் எவ்வளவு கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழில் அது. அப்போ அந்த தொழிலுக்கு அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த காயுறைகளை அணிந்து ஷூக்களை அணிந்து போட்டால் அவங்க உடல் நலத்துக்கு அது சிறப்பாக இருக்கும். இது ஒரு சாதாரண, இது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள். இதுபோல் தொழிற்சாலைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏராளமான தொழிற்சாலைகளில் பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி நிறைய ஆபத்தான தொழில்களில் ஈடுபடக்கூடிய நிறைய மக்கள் இப்போ நம்ம சமீப காலம் பார்க்கும்போது வெடி விபத்துகள், அந்த வெடிப்பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அடிக்கடி நான் பார்க்குறோம். 4 பேர் இறந்து போகிறாங்க, 6 பேர் இறந்து போகிறாங்க. பெரிய பரிதாபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விபத்து இல்லாத ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த மார்ச் 4ஆம் தேதி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். அதன்படி தொடர்ந்து தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவருடைய சம்பவத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். அவர் சொல்றாரு, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என்ன, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா அப்படின்னு பார்க்குறோம். தொழிற்சாலைகளில் விபத்து தவிர்க்க முடியாது, ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் சொல்லுவோம்ல, தலைக்கவசம் அது எப்படி நம்ம பாதுகாக்கிறது. அதே போல் இந்த நாட்களில் கொரோனா காலத்தில் முகக்கவசம், இப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. படிக்கட்டில் பயணம் செய்யாத, இதெல்லாம் எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுது. விபத்தை தவிர்ப்பதற்காக எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதான மனிதர்களோ அந்த நாட்களையெல்லாம் மறந்து, அந்த ஆலோசனைகளையெல்லாம் மறந்து, ஏன் ஆண்டவரையே மறந்து தானே ஜீவிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லி தரக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் மறந்துடுவோம். ஆண்டவர் கற்று தந்த உபதேசங்கள், ஆண்டவர் சொல்லி கொடுத்த பிரமாணங்கள், ஆண்டவர் சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களையும் மறந்துதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதே போலதான் இப்படி ஒரு தொழிற்சாலை பாதுகாப்பு முறைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. தொழிலாளர்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அவர்களுக்கு விபத்து. அதுபோல ஆண்டவர் நமக்கு கற்று தந்த உபதேசங்கள்படி வாழாவிட்டால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அது ஒரு பெரிய விபத்து தான். ஆமா, இப்போ பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நமக்கு பெருவெள்ளம் வந்தாலும் சரி, ஆவியானவர் நமக்கு விரோதமாக அவருக்கு அங்கே பெரிய ஒரு காரியத்தை நமக்கு சாதகமாக இருந்து கொடியேற்றி நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த அரசு எடுக்கிற முயற்சிகளை நாமும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா ஆண்டவர் நமக்கு ஒத்துழைப்பு தந்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறது போல். நம்ம கடந்த நாட்கள் ஒரு செய்தி படித்தோம்ல, மலை ஏறி போகாதுங்க, இந்த அறிவிப்பு கொடுத்தாலும் அந்த மலையில் தான் ஏறி போகிறோம். அங்கே போய் சிக்கிக்கிடுறோம். பிறகு ஐயா அத்தான்னு கூப்பிடுறோம். பிறகு அந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். விடுவித்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இம்மட்டும் பாதுகாத்தவர் அவர் எபனேசராக இருக்கு, தொடர்ந்து இம்மானுவேலராக இருந்து நம்மோடு இருந்து
வழிநடத்த வல்லவர். அந்த விபத்து இல்லாத ஒரு நிலைமை கிடைக்க, நாடு காணப்பட நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான ஜெப வேளையில் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் விபத்தில்லாத ஒரு தமிழகம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் வாசித்தோம். மார்ச் மாதம் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுவதாக ஆண்டவரே செய்தியில் வாசித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கும் தொழிற்சாலைகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக வருகிறோம். ஆபத்தான பணிகளில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரணம் தப்பினால் மரணம் என்கிற அளவில் ஆண்டவரே தொழிற்சாலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாட்களிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஏதாவது விபத்துக்களோ ஆபத்துக்களோ நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குமே, ஆனால் ஆண்டவரே நீ அவர்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில், இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளில் யாராவது ஈடுபட்டு இருப்பில்லையானால் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் ஒரு பாதுகாப்பின் கவசத்தை ஆண்டவரை அழிவித்து ஆண்டவரை நீ அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பணிபுரிகின்ற இப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பணிபுரிந்து கொண்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கட்டளிடுவீராக. ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஒத்தாசைகளையும் மனித உதவிகளையும் ஆண்டவரை அருளி செய்ய வேண்டும் என்று நாளிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அனைத்து மாணவர்களும் இளைஞர்களையும் தகுதி மிக்கவர்களாக மாற்றும் நான் முதல்வன் திட்டம், சரி, அப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறாரு. அதாவது இந்த திட்டம் எப்படின்னா, பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வர வகையில் நான் முதல்வன் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த விழாவில் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கான இந்த லட்சணை, அதாவது அந்த சிம்பல், அதை வெளியிட்ட அவர் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகத்தை வெளியிட்டு அதற்கான இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். இதில் முக்கியமாக என்னென்னா, அவருடைய பர்பஸ், இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும். 1 ட்ரில்லியன் வளர்க்க வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் 20 லட்சம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த வேண்டும். 2வது, அதற்காக அவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளோம் என்ன சொல்லிருக்கிறாங்க. இதில் எப்படின்னா, பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு பள்ளிக்கூடம் ஒரு வழிகாட்டு மையமாக இருக்கணும். உனக்கு எங்கே படிக்கலாம், என்ன படிக்கலாம், அதுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க. கல்லூரியில் எப்படின்னா, கல்லூரியில் படிக்கும் பொழுது என்ன வேலைக்கு தகுதிப்படுத்தலாம் இவனை அப்படின்னு சொல்லி கல்லூரியில் கண்டறிந்து அந்த கல்லூரியும் அது ஒரு வழிகாட்டு மையங்களாக அமையணும். அதாவது பள்ளிகளும் கல்லூரிகளும் மாணவர்களுக்கு வழிகாட்டு மையங்களாக அமைக்க வேண்டும். மாணவர்களுடைய திறனை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற கல்வி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக ஒரு 20 லட்சம் இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளோடு அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் தற்காலத்தில் படித்து கொண்டிருக்கிற, பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இந்த திட்டத்தில் இந்த இணையதளத்தில் போய் பார்த்து அவர்களுக்கு ஏற்ற கல்வியை கற்றறிந்து நல்ல வேலைவாய்ப்புகள், சுய வேலைவாய்ப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளலாம். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த மாணவர்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம், இந்த திட்டத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். சார், தொடக்க கல்வியிலேயே அல்ல ஆரம்ப கல்வியிலேயே மானிட்டர் லீடர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் உண்டு. ஆமாம், மானிட்டர், ஸ்கூல் மானிட்டர் லீடர். அப்போ அவனுக்கு அந்த தலைமை பண்பு அப்பவே கிடைக்கும். இப்போ உள்ள கல்வி பழைய காலத்து கல்வி மாதிரி இல்லை. அந்த காலத்து கல்வி, ஏட்டு கல்வி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன் ஆகிப்போச்சு. வாழ்க்கையை மையமாக கொண்டதான் இன்னைக்கு வாழ்க்கையில் அந்த அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன அந்த அவன்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த துறையில் அவங்கள வழி நடத்தும் போது அவர்கள் டீச்சர்
கவிதை லிட்ரேச்சரில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவனுக்கு இன்ஜினியராக படிக்க வச்சா அவன் எப்படி படிக்க முடியும்? அதனால இப்படிதான் நிறைய இன்னைக்கு இந்த தடுமாற்றங்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணமே தான். அவனுக்குள்ள திறமைக்கு ஏற்றால படிப்பை கற்றுக் கொடுக்கணும். தகப்பனருக்கு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். அதை பிள்ளைகிட்ட திணிக்க கூடாது. அந்த பிள்ளைகளுடைய மனதில் என்ன இருக்கு, அவர்கள் எதை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பள்ளிக்கூடத்துக்கு அவன் சந்தோஷமா போகணும், என்ன கடமைக்காக போகக்கூடாது, அல்லது ஏதோ வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்காக பள்ளிக்கு போகக்கூடாது. என்ன அந்த ஒரு சந்தோஷமான காலம் பள்ளி காலம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம். அவன் விருப்பப்பட்ட கல்வியை படிக்கும் பொழுதுதான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆமாம், ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு எதிர்காலத்தை பிள்ளைகளே இப்போ ஃப்யூச்சரை அவங்களே தீர்மானிக்கிறாங்க. முன்னால் நம்ம அப்படி இல்லை. நாங்கள் நம்ம காலத்துலலாம் நம்முடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் நம்ம சென்றோம். இந்த வழியில் போ, அவங்க நிச்சயமாக நல்ல வழி தான் காட்டுவாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நல்ல வழியை காட்டும்போது அந்த வழியில் போகிறோம். இப்போ பிள்ளைகளே இந்த அவர்களுக்கான படிப்பை அவர்களே தேடுகிறாங்க. ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு எல்லாமே வேலை வாய்ப்பு செய்திகளை எல்லாம் அறிய முடியுது. எல்லாம் ஊடகங்கள், மீடியா நிறைய வழியில் உதவி புரியுது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டில் உட்காந்து செய்தித்தாளை அவ்வளவு நம்ம கேட்குறோம். நம்ம உட்காந்து இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம், இதெல்லாம் படிக்கிறவங்க நேரம் இல்லை. ஆனாலும் அரை மணி நேரம் உட்காந்து எதுவும் சொல்கிறாங்களே என்று சொல்லி, அதோடு மட்டும் இல்லை, அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, பெரிய காரியம். அதே போல் குடும்பத்தில் கர்த்தர் பெரியவர், நம்மையும் முதல்வர்களாக மாற்ற அவர் வல்லவர். அந்த நினைப்போட இந்த வாரத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையிலும் அநேக செய்திகளை நாங்கள் வாசித்தோம், அதற்காக ஜெபித்தோம். இப்போதும் கூட கர்த்தாவே, தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நான் முதல்வன் என்கிற இந்த திட்டத்தை குறித்து நாங்கள் பேசும் பொழுது, பள்ளி பருவத்திலே, கல்லூரி பருவத்திலே அவர்களை எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்லலாம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அதே போல் என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை, மேல்நிலை கல்லூரி கல்வியாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக கல்வியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் சாமி. ஆண்டவரே, முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு இரு என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை முதல் தரமான வாழ்க்கையாக, ஆண்டவரே, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்கிற வண்ணமாக அவருடைய பிரகாசமான எதிர்காலம் அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென பெற்றோர் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆசீர்வதியும் சாமி. உம்முடைய வல்லக்கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்தியபடி நம் ஜெபத்தில் அதிகமாக தரித்திருப்போம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களிலும் இந்த அருமையான வேளையில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தீர்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பவராக, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. வருகின்ற அடுத்த வாரத்திலும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.